வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் இப்போது ஃபர்ஸ்ட் லுக் வெளியாக இருக்க ஜனநாயகன் படத்துலேருந்து இந்த இமேஜை ஸ்க்ரீன்ஷாட்டில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இமேஜோட பெயிண்டிங் ஒர்க்கு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ரெக்கார்ட் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை கலர் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே ஃபோட்டோவை காப்பி பண்ணிவிட்டு கொஞ்சம் ஷார்ப்னஸ் ஏற்றி வச்சுருக்கேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஷார்ப்னஸ் ஏற்றி வச்சுருக்கேன். இதெல்லாம் எப்படி பண்ணணும்னா நிறைய ஏற்கனவே வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன். அதெல்லாம் போயிட்டு பார்த்துட்டு வாங்க. திரும்ப நம்ம டைம்ஸ் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். அதனால் அடுத்து நம்ம அதுலேருந்து ஒர்க் பண்ணுறதுக்காக ஒரு ஃபைலை தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இன்னொரு காப்பி போட்டு அதாவது தேவையான அளவு ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு பென் டூல் போட்டு யூஸ் பண்ணுங்கள். கரெக்டாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இப்படி கட் பண்ணிட்டு நான் ஒரு ஸ்மெட்ஜ் ப்ரஷில் இந்த ப்ரஷ் எடுத்துக்கிறேன். ப்ரஷ் எடுத்துகிட்டு சைஸை குறைச்சி வச்சுக்கிறேன். அரௌண்டு 40 வச்சு 42 வச்சுருக்கேன். அப்படின்னா இப்படி மேலாப்பில் இழுத்து விட்றேன். அப்படியே இன்னொரு கிளிப் கொடுத்துக்குவோம். இது ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும், அதுக்காகத்தான். அப்புறம் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆகி கொடுத்தீங்கன்னா ஆப்போசிட்டில் செலக்ட் ஆகும். அப்படியே கொஞ்சம் இதையும் ஸ்மச் பண்ணி விட்ருங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அந்த சைடும் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு எப்படின்னா கரெக்டாக இந்த ஷேப் வந்து கரெக்டாக வளையிற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அப்படியே கட் பண்ணிவிட்டு இது வந்து இன்னொரு விஷயம், இப்படி கட் பண்ணாதீங்க. இப்படி கட் பண்ணால் நல்லா இருக்காது. அப்படியே இப்படி வளைஞ்சாப்பில் கட் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. அதே மாதிரி ஸ்மஜ் ப்ரஷ் எடுத்துகிட்டு இது வந்து ஆப்போசிட்டில் செலக்ட் ஆகிருக்கு. அதனால் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆகி கொடுத்துட்டு வெளியில் இது நிறுத்துறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆகி கொடுத்துட்டு உள்ளே செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த கொஞ்சம் லைன் தெரிகிற மாதிரி கொஞ்சம் இழுத்து விட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கட்டும் அவுட்டரில் இழுத்து விட்ருங்க. அன்செலக்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போது மறுபடியும் வேறொரு ப்ரஷ் எடுத்துகிட்டு இதை அப்படி ஸ்மச் பண்ணுறேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காட்டிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு
அந்த ஷேப் தெரியும் தனியா. பார்க்கவும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஹைலைட்லாம் கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹைலைட் பண்ணலாம், தனித்தனியாக கலர் பண்ணி வச்சுக்கோங்க. அதே இதில் ஸ்மெட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சாஃப்ட் ப்ரஷ் எடுத்துக்குவோம். ஏன்னா இதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம சாதாரணமாக ஸ்மெட்ச் பண்ணால் போதும். இதில் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் தான் ஆன் பண்ணியிருக்கேன். விட்டுட்டு லைட்டாக இதோட ஒரு 50 வச்சுட்டு ஸ்மெட்ச் பண்ணி பார்க்குறேன். கொஞ்சமாக ஸ்மெட்ச் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் மட்டும் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்கள். இது ஒவ்வொரு டைமும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபைலு கரெக்டாக கூட வாய்ப்பு இருக்குது. சேவ் பண்ணுங்கள் அடிக்கடி ஃபைலை சேவ் பண்ணிடுங்க. இது என்னோடய பர்சனலாக உள்ளது தான். நான் நிறைய தடவை ஒர்க் பண்ணிவிட்டு அதை எப்படி இருக்குன்னு அவுட்புட்லாம் எடுக்கிறதுக்குள்ள கரண்ட்டு கட் ஆயிரும். திரும்ப கரண்ட் வந்தோடனே நம்ம ஆன் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஒர்க் பண்ண ஃபைலு கரெக்டாக இருக்கும், ஓப்பனாக இருக்காது. ஸோ நம்ம ஒரு 1 ஹவர் 2 ஹவர் ஒர்க் பண்ண ஃபைல் பூரா கரெக்டானோன்னே ஒரு என்ன சொல்கிறது, மன கஷ்டம் ஆகி போயிடும். அதனால் நீங்கள் முடிஞ்சளவு ஃபைலை சேவ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் ஒர்க் பண்ண ஃபைலை சேவ் பண்ணி வச்சுருங்க. அது சேஃப்டியாக இருக்கும். சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் பண்ணி பாருங்கள். ஒரே நாளில் எல்லாத்தையும் இது பண்ண முடியாது, கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டு வர முடியாது. ப்ரீவியஸில் இருக்க நம்ம வீடியோஸை பார்த்தாலே உங்களுக்கு புரியும், இருந்த வீடியோவுக்கும் இப்போ இருந்த வீடியோவுக்கும் எப்படி குவாலிட்டி இருக்குங்கிறது. அதான் இந்த பக்கத்து எப்படி அதாவது செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுன்னு சொல்கிறேன். இந்த அவுட்லைன் வந்து வரும்போது நம்ம வந்து அந்த இதை செலக்ட் பண்ணாமல் சென்டரில் வச்சு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த இடத்துல வச்சுக்கிட்டு கண்ட்ரோலை பிடிச்சிட்டு ஒரு கிளிக் கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்க இமேஜ் செலக்ட் ஆயிரும். அதில் வந்து அப்படி உள்ளே வச்சு இதுங்க. இல்லைன்னா நீங்கள் செலக்ட் பண்ணாமல் பண்ணிங்கன்னா வெளியில் அந்த இது இமேஜ் வெளியில் உள்ளது அப்படியே போயிடும் வெளியில். நீங்கள் ஒரு அவுட்டில் ஒரு இமேஜ் பிளாக் கலரோ இல்லை வேறு கலர் பேக்ரவுண்ட் வைக்கும்போது அது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். திரும்ப நீங்கள் அதை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதில் ஸ்மெட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த இடத்துல ஸ்மெட்ச் பண்ணணுமோ அந்த இடத்துல கரெக்டாக பார்த்து ஸ்மெட்ச் பண்ணிடுங்க.
அதே மாதிரி ஸ்மட்ச் பண்ணும்போது இந்த மாதிரி கையை எடுக்காமல் ஸ்மட்ச் பண்ணுங்கள், இல்லைன்னா பேட்சாக விழுகும். அதுவும் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். மறுபடியும் நீங்கள் ஸ்மட்ச் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இந்த கலர் என்ன இங்கே இருக்கோ அதே இதை அந்த இடத்துல வச்சு ஸ்மட்ச் பண்ணி விட்ருங்க. தேவைப்பட்டால் உங்களுக்கு ரொட்டேஷன் கூட ஆன் பண்ணி ரொட்டேஷனை ஆறு கிளிக் பண்ணிங்கன்னா 6 கிளிக் பண்ணிட்டு அப்படியே சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு ரொட்டேஷன் ஆயிரும். தேவையான மாதிரி நீங்கள் ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டு ஒர்க் பண்ணுங்கள். ஓரளவுக்கு நம்ம ஸ்மட்ச் பண்ணியிருக்கோம். நான் ரஃபாக தான் பண்ணியிருக்கேன். Ctrl D கொடுத்து அன்செலக்ட் பண்ணிக்குவோம். இப்போது ஹேரெல்லாம் எப்படி ஸ்மட்ச் பண்ணுறாங்கிறத பார்ப்போம். அதுக்கு நல்ல ஹார்டான ஒரு ப்ரெஸ் எடுத்துக்கணும். இப்படி எடுத்துகிட்டு நான் அந்த சேவ் டைனமிக்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். ஸ்கெட்டிங் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு தேவையான அளவு இப்படி ரொட்டேஷன் பண்ணிக்கோங்க பொசிஷனுக்கு ஏற்றாப்புல. தேவைப்பட்டால் இதை கூட வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதோட சைஸையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா மீசியோட அளவு கூட போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஆப்போசிட்டில் அந்த மீசி என்ன பொசிஷனில் இருக்கோ அந்த பொசிஷனில் இப்படி ஸ்மட்ச் பண்ணி விட்ருங்க. இந்த இமேஜ் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் வேறு ஒன்றும் இல்லை, ரெசல்யூஷன் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலை. ரெசல்யூஷன் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக சூப்பராக இருந்திருக்கும். அந்த ஹேர் என்ன பொசிஷனில் இருக்கோ அதே பொசிஷனில் ஸ்மட்ச் பண்ணிடுங்க. இந்த மாதிரி புதுசாக ஒரு பக்கம் நீங்கள் வளர்ச்சி பண்ணாதீங்க. இப்படி மீசையை ஸ்மட்ச் பண்ணிக்கலாம்.
அப்புறம் அந்த தாடி எப்படி ஸ்னெச் பண்ணுறாங்க பார்ப்போம். இந்த தாடி வந்து இப்படி இப்படி இந்த பூ மாதிரி இந்த பக்கத்து ஒரு வலை, இந்த பக்கத்து ஒரு வலை, அப்படியே இந்த மாதிரி விட்டுருங்க. இப்போ வந்து இப்படி இந்த பக்கத்து ஃபஸ்ட்டு வளைச்சோம் அதே மாதிரி இங்கிட்டு வளைச்சி விட்ருங்க. வச்சுட்டு இப்படி பார்க்குறக்கு ஒரு பூண்டு மாதிரி இருக்குல்ல, வெங்காயம் பூண்டு மாதிரி அந்த மாதிரி வளைச்சிக்கோங்க. பாருங்க நல்லா இருக்கா? அந்த மாதிரி இருக்கும். இப்படி வளைச்சிட்டு அப்புறம் அவுட்டில் நம்ம ஹேர் வரையும் போது இந்த மாதிரி சின்ன சின்னதாக அப்படி தள்ளி விட்டுக்கலாம். அப்படி அது அப்புறம் பார்க்க நல்லாயிருக்கும். இப்படி வரையணும். அப்புறம் இப்படி இப்படியே போயிட்டே வளைச்சிக்கிட்டே இப்படி போயிடணும். இப்போ தலைகீழ முதல் எப்படி வரைஞ்சோமோ அதே மாதிரி இங்கிட்டு இருக்கிற மாதிரி வரைஞ்சிடணும். இப்படி தேவைப்பட்டால் இப்படி வளைச்சிக்கோங்க. ஏன்னா கை பக்குவம் எப்படி வருதோ அந்த சைடில் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இது 7.0 இந்த மாதிரி உங்களுக்கு ரொட்டேஷன் பண்ண முடியாது. அதனால் ஹேர்லாம் இதில் தான் நீங்கள் இப்படி ரொட்டேஷன் பண்ணி உங்கள் இதுக்கு வரைய முடியும். தெரியும் நினைக்கிறேன். இப்படி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஹேர் போடும்போது நல்லாயிருக்கும் பார்க்க. சின்ன பிறகு ஏற்றி விட்டுருவாங்க. இப்போ ஒரே மாதிரி இருக்குது. ஓகே.
இப்படி வரைஞ்சிட்டு இப்படி இதை ரொட்டேஷன் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் இந்த பக்கமும். இந்த ஹேர் இருக்கிறது பொசிஷன்லேயே நீங்களும் வரைஞ்சிருங்க. இந்த ஹேர் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. இது வரைக்கும் வளைச்சிட்டு இப்போ இதில் என்ன பண்ண போகணும், இப்படி கொண்டு வர போகணும். இன்னும் பெருசாக தெரியாது, அதனால் இப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? இதில் வந்து புருவம் தெரியுது, அந்த புருவத்தையும் கொஞ்சம் வரைஞ்சிருவோம். இதில் லைட்டாக தான் தெரியுது, இதில் எப்படி போட்டால் போதும். கடைசி லிப் மட்டும் தான் இருக்குது. வச்சோம்னா
அப்படியே மறுபடியும் ஸ்ட்ரிங் பேப்பரை தூக்கிட்டு நினைக்கிறேன். அப்போ அந்த ஹைலைட் இருக்கா வேறு காப்பி போட்டுக்குவோம்.
ஓரளவுக்கு ரெசல்யூஷன் ஏற்றியாச்சு. இப்போ நம்ம மறுபடியும் கலர் பண்ணிடுவோம். கலர் பண்ணிவிட்டு இந்த பேட்ச் டூல் எடுத்துக்கிட்டு அப்படியே இந்த ஸ்கின்னு இருக்க ஏரியா பூரா அப்படியே இது பண்ணிட்டோம். Shift F6 கொடுத்தீங்கன்னா ஃபெதர் ஆப்ஷன் வரும். அதில் 100 கொடுத்துக்கோங்க. 100 கொடுத்துட்டு இமேஜ் மெனு போங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட்டில் போயிட்டு கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் ஏற்றிக்கோங்க. வேணும்னா பிரைட்னஸ் வேணாலும் ஏற்றிக்கோங்க. பிரைட்னஸ் ஓரளவுக்கு மட்டும் ஏற்றுங்க. ஏன்னா கூட அளவு போயிடுச்சுன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது, ஹைலைட் அதிகமாக தெரியும். அப்புறம் இமேஜ் மெனு மறுபடியும் போங்க. செலக்டிவ் கலர், அதில் வந்து எல்லோ கலர் ஏற்றிக்கோங்க. அப்புறம் கண்ட்ரோல் Q அண்ட் சேச்சுரேஷன் ஓப்பன் ஆகும். அதில் எப்படி கொஞ்சம் கலர் ஏற்றிக்கோங்க. இப்போ கண்ட்ரோல் D போயிட்டு இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஓரளவுக்கு கலர் ஏற்றிருக்கோம். சேவ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து ஹேருக்கு முன்னாடி நம்ம ஒரு பேக்ரவுண்ட் லேயர் ஒன்று இப்போ பார்க்குறதுக்கு நமக்கு தான் தெரியும், நல்லாயிருக்கு. Shift F5 அதை கொடுத்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு என்ன கலர் செலக்ட் ஆகிருக்கோ அந்த கலர் வந்துடும். அது இங்கே வேணும்னாலும் மாற்றிக்கலாம். பேக்ரவுண்ட் கலராக வச்சுக்கலாம். அதாவது இந்த கலர் மஞ்சள் கலர் வந்து ஃபில் ஆகும். இல்லை கலர் நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை பிளாக் கலரு, இல்லை பாதி கிரே கலர், இல்லை ஃபுல்லாக ஒயிட் கலர் இருந்தால் அப்படி பண்ணிக்கலாம். நம்ம ஃபோர்க்ரவுண்ட் கலர் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். அதனால் ஃபோர்க்ரவுண்ட் கலர் கொடுத்துடலாம். ஃபோர் கலர் பிளாக் கலர் பின்னாடி வந்துருச்சு. இது வரைக்கும் ஸ்மெஜ் பண்ண வச்சுருக்கோம். இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம ஹேர் எப்படி வரைகிறதுங்கிறத பற்றி பார்ப்போம். நன்றி.